ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் எவ்வளோ கருப்பாக அழுக்காக இருக்கக்கூடிய கேஸ் பர்னரையும் 10 நிமிஷத்தில் ஒரே ஒரு பொருளை கொண்டு புதுசு மாதிரி மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஸ் பர்னர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு டார்க்காக எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்றதையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்றதையும் நீங்களே பார்ப்பீங்க. ஆல்ரெடி நம்ம வினிகர், பேக்கிங் சோடாலாம் போட்டு ஒரு முறை க்ளீன் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவர் நைட் ஊற விட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது தான் அதில் ஒரு நல்ல ஒரு பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆகும். இது வந்து நம்ம 10 நிமிஷத்தில் செய்யக்கூடியது தான். ஆனால் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தரும். உங்கள் கேஸ் பர்னர் எந்த கண்டிஷனில் எவ்வளோ டார்க்காக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணலாம். இதுக்கு நமக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும்தாங்க தேவை. இப்போ ஒரு பவுல் நான் எடுத்துருக்கேன். இந்த பவுலில் வந்து நாம் ஒரே ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து ஹேர்பிக் தான். ஹேர்பிக்கை வந்து நீங்கள் டேரெக்டாக கையில் தொடக்கூடாது. பட் நம்ம இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹேர்பிக் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹேர்பிக்கை வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. தட்டு மாதிரி எடுக்காமல் இந்த மாதிரி பவுலாக எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த கேஸ் பர்னர் முழுக்க வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். அதனால் நமக்கு நல்லா ஈஸியாக க்ளீன் ஆகும். இப்போ வந்து சுடுதண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். இந்த கேஸ் பர்னர் முழுகிற அளவுக்கு அந்த சுடுதண்ணி வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். இப்போ வந்து இது மூழ்கிற மாதிரி கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிக்கிறேன். மேலே கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஹேர்பிக் வந்து போட்டு விட்டுறேன். இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு லைட்டாக வந்து எடுத்து காமிக்கிறேன். பாருங்களேன் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. நம்ம அந்த ஹேர்பிக் ஊற்றணும் இல்லையா, அந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அந்த கலர்லாம் மாறிடுச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம இதை வெயிட் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை வாஷ் பண்ணலாம். இதை வந்து ரொம்ப நேரம் ஊற விடுறீங்க, அதாவது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற விட்டு வாஷ் பண்ணுறீங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு மாற்றம் தெரியும். அப்படி இல்லைனா நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து போட்டுட்டு மறுநாள் காலையில் வாஷ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் செம்மையாக புதுசு மாதிரி அப்படியே பலன்னு இருக்குங்க உங்களுக்கு. இப்போ ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக இருக்குது. அது எந்த அளவுக்கு டார்க்காக கருப்பாக இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து லைட்டாக மட்டும் இதை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிப்பேன். அதுலேயே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்னும் நல்லா ஊற விட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னும் போது நல்ல ஒரு சூப்பராக பளிச்சுன்னு புதுசு மாதிரியே இருக்கும். பேக் சைட்லாம் பாருங்கள் எந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத. இதை நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு முறை வந்து லைட்டாக எப்போதும் போல் பாத்திரம் கழுவுற மாதிரி நம்ம வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இன்னும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம ஊற போட்ட அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி திட்டாக அந்த அழுக்கு கரையெல்லாம் நல்லா வந்து அதில் தெரியுங்க. இப்போ நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். நான் சும்மா எப்போதுமே பாத்திரம் கழுவுற மாதிரி கழுவி எடுத்து வந்திருக்கேன். நல்லா வந்து ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா வந்து தேய்ச்சி கழுவணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லா வந்து பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் வெறும் 10 நிமிஷம் மட்டும் ஊற விட்டு லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணி நான் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுக்கே இந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இன்னும் நல்லா தேய்ச்சி கழுவணும் அப்படின்னு சொன்னால் நல்லா சூப்பராக இருக்கும் பளிச்சுன்னு புதுசு மாதிரி. ஆல்ரெடி நம்ம சேனலில் கேஸ் எப்படி க்ளீன் பண்ணுறது, அந்த கேஸில் வைக்கக்கூடிய ஸ்டாண்டை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது, பர்னர் வந்து இன்னொரு மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ற வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட வீடியோட லிங்க்லாம் நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க மட்டும் போய் பார்த்துக்கோங்க. இந்த பர்னர் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ற வீடியோ வந்து நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.